இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, நம்முடைய மீட்பரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவினுடைய உருமாற்ற பெருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். இந்த உருமாற்ற பெருவிழா ஒரு பின்னணியை கொண்டது. அன்பிற்குரியவர்களே, இயேசு ஆண்டவர் அவர் பாடுபட போகிறார். மூப்பர்கள், குருக்கள், தலைமை குருக்கள் இயேசுவை மக்கள் கையில் ஒப்புவிப்பார்கள். அவர்கள் இயேசுவை அடித்து சிலுவையில் அடித்து கொலை செய்வார்கள் என்றெல்லாம் சொன்ன உடனே பேதுரு மிக கடுமையாக அதை மறுத்தார். அது அப்படி நிகழக்கூடாது என்று சொன்னார். உடனே அவரை சாத்தான் என்று இயேசு அழைத்தார். சாத்தானின் குரலாக ஒலிக்கிறாய் என்று சொன்னார். ஆண்டவருடைய திட்டம் அல்ல என்று சொன்னார். இந்த சூழலிலே ஆண்டவர் இயேசு என்னை பின்பற்ற விரும்புகிறவன், ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் 9வது அதிகாரம் லூக்கா நற்செய்தியிலே 22 நாம் வாசிக்கிறோம். பின்பற்ற விரும்புகிறவன் தன்னை மறுக்க வேண்டும், சிலுவையை சுமக்க வேண்டும், அதை தொடர்ந்து தான் என்னை பின்பற்ற முடியும் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் இந்த சீடர்கள் எல்லாம் கலங்கி போயிருக்கிறார்கள். இயேசுவை பின்பற்றுவதற்கு நம்மை மறுக்க வேண்டும், சிலுவையை சுமக்க வேண்டும். இப்படியெல்லாம் செய்தாலும் அந்த இயேசு கடைசியில் அரசராக போவதில்லை. அவர் அடிபட போகிறார், கொலை செய்யப்பட போகிறார். இதை எண்ணி அவர்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட ஒரு சூழலில்தான் இயேசு பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் அழைத்து கொண்டு ஒரு உயர்ந்த மலைக்கு செல்லுகிறார். அங்கே உருமாற்றம் அடைகிறார். அன்பிற்குரியவர்களே, சீடர்களை உறுதிப்படுத்துகிறார். எவ்வளவு துன்பங்கள் ஏற்பட்டாலும், நான் அடித்து கொலை செய்யப்பட்டாலும், சிலுவையில் அறையப்பட்டாலும் நான் உயிர்த்தெழப் போகிறேன். நான் மாட்சிக்கு உரியவன். நீங்களும் பின்பற்றுகின்றவர்கள் துன்பங்களை எல்லாம் சுமந்து வந்தால் நீங்களும் அந்த மாட்சியில் பங்கு பெறுவீர்கள். ஆகையினால் திடமாக இருங்கள், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்று உருமாற்ற நிகழ்ச்சியை குறித்து தன்னுடைய சீடர்களுக்கு கடைசியாக போதிக்கிறார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், யோவான் 16:33, உலகில் உங்களுக்கு வேதனை உண்டு, ஆயினும் தைரியமாக இருங்கள், நான் உலகை வென்று விட்டேன். அன்பானவர்களே, அதனால்தான் இந்த உருமாற்ற நிகழ்ச்சி அந்த சீடர்களுக்கு மட்டுமல்ல, திருத்தூதர்களுக்கு மட்டுமல்ல, இயேசுவை பின்பற்றுகின்ற ஒவ்வொருவருக்கும் அன்றாடம் நெருக்கடிகள் மத்தியிலே, துன்பங்கள் மத்தியிலே, இயேசுவுக்காக, இயேசுவினுடைய மதிப்பீடுகளுக்காக வேதனைகளை அனுபவிக்கின்றவர்கள் மத்தியிலே உறுதி இருக்க வேண்டும். அதில் வைராக்கியமாக அவர்கள் ஊன்றப்பட வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இயேசு ஒரு சிறிய ஒரு நிகழ்வை நிகழ்த்தி அவர்களை உறுதிப்படுத்துகிறார், நம்மையும் உறுதிப்படுத்துகிறார். ஆகவே துன்பங்களில் கலங்கக்கூடாது, சோதனை வேதனை வேளைகளிலே கலங்கி போகக்கூடாது, தளர்ந்து போகக்கூடாது. அன்பு நிறைந்த எங்கள் தகப்பனை, உம்மை துதித்து போற்றுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் தனிப்பட்ட வாழ்விலும் சரி, குடும்ப வாழ்விலும் சரி, பொது வாழ்வில் இருக்கின்ற ஊழியர்கள் மத்தியிலும் சரி, எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ போராட்டங்கள், எவ்வளவோ சோதனைகள், இவைகள் மத்தியில்தான் சிலுவையை சுமந்து கொண்டு தங்களையே மறுத்து ஆண்டவரே உம் திருமகன் கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற ஆயிரம் கோடானு கோடி மக்களை உம் திருமுன்பாக கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு தனி நபரையும் கொண்டு வருகிறோம். இறைவா, எங்களை உறுதிப்படுத்தும். ஊழியத்திலே, குடும்ப வாழ்விலே, பொறுப்புணர்விலே, கடமை உணர்விலே, உமக்காக சான்று பகர்வதிலே எங்களை உறுதிப்படுத்தும். மாட்சிக்குரிய அந்த நிலை வாழ்வில் நாங்கள் பங்கு பெற வேண்டும் என்பதற்கு இந்த துன்பங்கள் நாம் அனுபவித்தே ஆக வேண்டும். தளரக்கூடாது என்ற உறுதியை எங்களுக்கு தான். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.